உபவாச நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ரகமானா ஹந்துராபா ஷந்துராபா. ஆண்டவரே, சபையாராக நாங்கள் ஒரு சிலராக சேர்ந்து கொஞ்சம் பேராக சேர்ந்துப்பா ஆண்டவரே, உங்கள் முகத்தை தேடும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை தேடும்படி வந்திருக்கிறோம்ப்பா. அல்லேலூயா. வேறு எந்த ஆண்டவரை திக்கும் திசையும் மற்றவர்களாய் நாங்கள் உம்மை நோக்கி வந்திருக்கிறோம். நீங்கள் தான் எங்கள் பலன், நீங்கள் தான் எங்கள் ஆறுதல், நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் என்று நாங்கள் சொல்லி வந்திருக்கிறோம். பாராபா ஷந்துரா பாபா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, 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 நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல உலாவுங்க, இந்த அறைகளுக்குள்ளே உலாவுங்க, இந்த ஆலயத்துக்குள்ளே உலாவுங்க, எங்களுக்குள்ளே உலாவுங்க. எங்களுக்குள்ளே என்ன மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. ஓ ராகா பாஷன் துராமா நஹது ரபாலா ரான் துராபாபா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறதே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, சொல்லுவோம். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். சத்தமா பாடுங்க. இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. சொல்லுவோம். ஐயா வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இயேசுவின் நாமம் எங்கெல்லாம் உயர்த்தப்படுதோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் கை கட்டிட்டு இருக்க முடியாது. பிரைஸ் காட். நீங்க ஆதியாகமம் 1-2 வசனங்களை பார்த்தீங்கன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சாம். பூமியானது எப்படி இருந்துச்சா? ஒழுங்கின்மையும் வெறுமையும், ஒண்ணுமே இல்லை. இருக்கிறதும் உருப்படி. ஒழுங்கின்மை அது இருக்கிறது இருக்க வேண்டிய பிரகாரமா இல்லை. அல்லேலூயா. அதான் ஒழுங்கின்மை. அப்ப ஜலத்தின் மேல் ஆவியானவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரா? அசைவாடிட்டு இருந்தார். ஆவியானவர் இருந்தாரு, ஆனா அசைவாடிட்டு இருந்தாரு. ஒண்ணுமே நடக்கல. ஆவியானவர் இருந்தாரு, கை கட்டிட்டு இருந்தாரு, ஒண்ணுமே செய்யல. இருட்டு இருந்துச்சு, ஒழுங்கின்மை இருந்துச்சு, வெறுமை இருந்துச்சு. ஆனா எப்ப பிதாவாகிய தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரோ, அல்லேலூயா. எப்படி சொல்ல முடியும்? நம்ம வார்த்தையினால தான் சொல்ல முடியும் இல்லையா? அப்ப பிதாவாகிய தேவன் சொன்னார். என்னத்தை சொன்னாரு? வார்த்தையை சொன்னார். வார்த்தை யாரு? யோவான் அதிகாரத்துல சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி இந்த பூமிக்கு வந்தார். அந்த வார்த்தை தான் யாரு? இயேசு.
அல்லேலூயா. அப்ப இயேசுவை எப்ப பிதாவாகிய தேவன் பேசினாரோ, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரோ, இப்ப பரிசுத்த ஆவியானவர் கை கட்டிட்டு ஆவியானவர் இருந்தாரு. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில பாருங்க, நிறைய இடத்துல வெறுமை இருக்கு இல்லையா? உண்மைதானே? நிறைய இடம் வெறுமையா இருக்கு. ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு யோசிக்க. வேலையில வெறுமை, ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னது வெறுமை. சில சமயம் என்னடா ரொம்ப டல்லா போகுது, ஒரு எதுவுமே ஒரு புதுசா நகர்ற மாதிரி தெரியல. உண்மையா இல்லையா? எனக்கு அப்படி இருக்கு. உண்மையிலே சொல்றேன். நான் சில நேரம் உணர்றேன், ஒரு நகராதது மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல தேங்கி நிற்கிற தண்ணி மாதிரி அப்படியே நம்ம நிற்கிற மாதிரி தெரியுது. இப்படிதான் பூமி இருந்துச்சான். ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. ஆழத்தின் மேல் இருட்டும் இருந்துச்சான். சில பல பகுதிகளில் நமக்கு வெளிச்சமும் தெரியல பாருங்க. ஆனா ஆழத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருந்தார். ஒண்ணுமே நடக்கல. ஆனா எப்ப இயேசுவை பிதாவாகி தேவன் பேசினாரோ, வார்த்தையை பேசினாரோ, அப்ப பூமியில என்ன வந்துருச்சு? வெளிச்சம் வந்துருச்சான். முதலாவது வெளிச்சம் வந்துருச்சான். அப்ப ஒரு நல்ல ரகசியம் சொல்லித்தரேன். ஆராதனையில இயேசுவை எவ்வளவு உயர்த்துறோமோ அந்த அளவு ஆவியானவர் நமக்குள்ள வேலை செய்வார், வாழ்க்கையை மாற்றுவார். பிரைஸ் காட். நம்ம சூழ்நிலைகளை மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்கே கொஞ்சம் பேர் தான் உட்கார்ந்துருக்கோம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த உபவாச ஜபத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு உள்ளேயும் வெளியேயும் நிறைய வேலை செய்ய போகிறாரு. நமக்கு உள்ள வேலை செஞ்சாருன்னா நிச்சயமாக வெளியே வேலை செஞ்சுருவார். உங்களை வெளிச்சமாக மாற்றிட்டாருன்னு வைங்க, நீங்கள் போகிற இடமெல்லாம் மனுஷங்க என்ன செய்வாங்க? உங்கள் வெளிச்சத்தை பார்ப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? மோசே நியாயப்பிரமாண கட்டளைகளை வாங்கிட்டு அவர் அந்த சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது ஜனங்களாலே அவரை பார்க்கவே முடியலையாம். வெளிச்சம் முகம் ஃபுல்லா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை வாங்கிட்டு அல்லது தேவ பிரசன்னத்தில் நின்றுட்டு மோசே இறங்கி வந்தபோது முகமெல்லாம் வெளிச்சமா. ஜனங்கள்லாம் என்ன செய்றாங்க? கண்ணை கூசுது, அவங்க கண்ணை பொத்திக்கிறாங்க. மோசையை பார்க்கவே முடியல. ரெண்டு விஷயம் நம்மளால பார்க்க முடியாது. அல்லேலூயா. இரண்டு விஷயங்கள் இருந்தா என்னை நீங்க பார்க்க முடியாது. ஒன்று என்னது? இருட்டு. அல்லேலூயா. இங்க இருக்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோன்னு வைங்க, வெளிச்சமே இல்லை, நீங்க என்னை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதே நேரம் இங்க எல்லாம் வெளிச்சமா என் மேல இருந்தாலும் நீங்க என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. பிரைஸ் காட். வெளிச்சத்துக்குள்ள மறைஞ்சிருப்போம். பிரைஸ் காட். மோசே அப்படிதான் தேவ பிரசன்னத்திலிருந்து இறங்கி வரும்போது அவர் ஃபுல்லா வெளிச்சமா இருந்தாரு. அவரை என்ன செய்யவே முடியல, மக்களால பார்க்கவே முடியல. தேவ பிரசன்னம் மூடிருச்சு. எத்தனை பேர் இங்க சொல்றீங்க, சீனாய் மலையில மோசே போன மாதிரி, தேவ பிரசன்னத்துக்கு போன மாதிரி எத்தனையோ வேலையெல்லாம் விட்டுட்டு தான் இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்திருக்கோம். நம்மளை அடுத்தவங்க பார்க்கும்போது பேசுறதுலாம் ரெண்டாவது, பார்க்க கூட முடியக்கூடாது. ஆமென். வெளிச்சத்தோட அந்த பற்றி எரிகிற அக்னியோட, பிரைஸ் காட், நம்ம உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் போனால் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. சமுதாயத்தில் போனால் எப்படி இருக்கும்? மக்கள் ஈஸியாக உங்களை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஏன்னா தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்திருக்கும். ஆமென். அல்லேலூயா. அதனால் இயேசுவின் நாமத்தை உயர்த்தணும். ரகசியம் இதுதான். ஆராதனையில் என்ன செய்யணும்? சும்மா பாட்டு பாடுறது இல்லைங்க. ஆராதனை சும்மா கைத்தட்டி ஏதோ பாட்டு பாடுறது இல்லை. ஆராதனை என்பது இருதயம் சார்ந்தது. பிரைஸ் காட். நமக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு. அல்லேலூயா. எல்லாத்தையும் மறந்துருங்கன்றேன். பக்கத்தில் இருக்கவங்க இவங்க பார்ப்பாங்க, அவங்க பார்ப்பாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு இயேசுவை உயர்த்த போகிறோம். அல்லேலூயா. ஐயா வாழ்கன்னு சொல்லுவோம். கை தட்டணும்னு தோணுச்சுன்னா தட்டுங்க, எந்திரிச்சு உலாவணும்னு தோணுச்சுன்னா உலாவுங்க, முட்டி போடணும்னு தோணுச்சுன்னா முட்டி போடுங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. என்னமோ ஆனால் நீங்கள் ஆண்டவரோட கனெக்ட் ஆகிருக்கணும். அல்லேலூயா. இது ஏதோ ஒரு நிகழ்ச்சி நம்ம பண்ணவே கிடையாது. இது ஆண்டவருக்கும் நமக்கும் தொடர்பு தான் இந்த ஆராதனை. பிரைஸ் காட். செய்வீங்களா? கரங்களை தட்டி உற்சாகமாய். அல்லேலூயா. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, சொல்லுவோம். அல்லேலூயா. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க. ஆண்டவரே உங்களை உயர்த்துறோம். ஆண்டவரே வெளிச்சம் உண்டாவதாக. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா ரேகா சத்துரமான ஹத்துரமான ராந்தரேபே. ஓ நன்றி நன்றி நன்றி. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம்.
விட்டீர், செய்வோம் சித்தம். இந்த புவிதனிலே விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க நாமம், ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. அல்லேலூயா. ஐயா வாழ்க, இயேசுவின் நாமம் வாழ்க, இயேசுவின் நாமம் வாழ்க, இயேசுவின் நாமம் வாழ்க. இந்த இடத்துல இயேசுவின் நாமம் வாழ்க, இயேசுவின் நாமம் வாழ்க. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும். இயேசுவின் நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். பரிமள தைலமா, பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம். நாமம் வாழ்க. தொடர்ந்து பாடிட்டே இருப்போம். ஐயா வாழ்க, இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம், இயேசு ராஜாவின் நாமத்தை உயர்த்துகிறோம். ஐயா வாழ்க. லகபா ஷகபா ரகதுரா மனனனனா. நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கை சொல்லுவோமா. நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பி வந்திருக்கிற என்னை கைவிடாத நாமம். சொல்லுங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம். ஆண்டவரே உயர்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தை இந்த இடத்துல உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தை உயர்த்தக்கூடாதபடி துணையாக இருக்கிற எல்லா மால மண்டல பொல்லாதாவி கிரியைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கேன்சல் பண்ணுகிறோம். கேன்சல் பண்ணுகிறோம். கர்த்தருடைய நாமம் உயரட்டும் ஆண்டவரே, உங்க நாமம் உயரட்டும் ஆண்டவரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வரும் நீ மனமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அல்லேலூயா. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க. உம் நாமம் உம் நாமம்
ஜெபத்துக்கு ஒரு முடிவோடு தான் வந்திருக்கோம். யாரும் வேஸ்ட் பண்ணவே வேண்டாம், டைம் வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ ராக்கா பா சந்துராபா. எத்தனை பேரால் சொல்ல முடியும், ஆண்டவரே உங்கள் கிருபை இல்லாமல் என்னால் வாழ முடியாது ஆண்டவரே? யாரெல்லாம் சொல்ல விரும்புகிறீங்க, உங்கள் கிருபை இல்லாமல் என்னால் வாழவே முடியாது ஆண்டவரே, வாழவே முடியாது ஆண்டவரே, உங்கள் கிருபை இல்லாமல் என்னால் வாழ முடியாது, என் உடல் பலத்தில் என்னால் வாழ முடியாது. ராகாபா சந்துராபா ரேகேனே 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 ரேகேனே. சொல்லுங்க, உங்கள் கிருபை இல்லாமல் என்னால் வாழ முடியாது ஆண்டவரே, எனக்கு உங்கள் கிருபை தேவை ஆண்டவரே, எனக்கு இன்னும் உங்கள் கிருபை தேவை. கல்வாரியிலே பெற்று தந்த ஆண்டவரே சகல அனுகூலங்களும் என் வாழ்க்கையிலே பழிக்கும்படியாக உங்கள் கிருபை எனக்கு தேவை ஆண்டவரே, உங்கள் கிருபை தேவை. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை வேணும்னா வேதம் சொல்கிறது, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை கொடுக்குறானா. எவன் தாழ்த்தி உண்மையாக ஆண்டவர்கிட்ட நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என் திறமை ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என் தாளந்து ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என் பேச்சாற்றல் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என் மனித செல்வாக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எதையும் நம்பி நான் வாழ முடியாது ஆண்டவரே. ஓ ராக்கா பாஷன் சூராபா காபாராபா. எதையும் நம்பி நான் வாழ முடியாது ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. சொல்லுங்க, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. எல்லாரும் சொல்லுங்க, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. நான் நிற்பதும் கிருபைதான், நான் நிலைப்பதும் கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. சொல்லுங்க, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. என் பிசினஸ்ல உங்க கிருபை இல்லாம என்னால முன்னோக்கி போக முடியாது. உங்க கிருபை இல்லாம எனக்கு என் பிசினஸ்ல வளர்ச்சி இல்லை. பிரைஸ் காட். உங்க கிருபை இல்லாம என் பிசினஸ்ல ஆர்டர்ஸ் இல்லை. அல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம பிசினஸ் பண்ண முடியாது. உங்க கிருபை இல்லாம என் குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை. உங்க கிருபை இல்லாம என் குடும்பம் ஆண்டவரே தலை தோங்க முடியாது. உங்க கிருபை இல்லாம நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. உங்க கிருபை இல்லாம என் தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட முடியாது. உங்க கிருபை எனக்கு தேவை. அல்லேலூயா. இந்த நாள்ல சபையை விட்டு நான் வெளியே போகும்போது உங்க கிருபை எனக்குள்ளே அல்லேலூயா நிரம்பி வழியும்படியாய், அல்லேலூயா, என்னை நிரப்பும்படியாய் இந்த காலை வேளையில என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான். சொல்லுவோம், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம
எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே வரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. சொல்லுவோம், நிர்மூலமாகாமலே, நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் நிர்மூலமாகாமல் இதுவரை என்னை ஆண்டவர் தான் காப்பாத்தினார். பிசாசு எப்பயோ எத்தனை முறையோ நம்மளை முடிச்சிடணும்னு வந்தானே, இவனை முடிச்சிடணும், இதோட இவன் இருக்கவே கூடாது, இவன் அழிஞ்சு போயிடணும்னு பிசாசு நினைச்சான். ஆனா கர்த்தர் நம்மை பாதுகாத்து ஜீவனை கொடுத்து மரணத்திலிருந்து பாதுகாத்தாரு, வியாதியிலிருந்து பாதுகாத்தாரு. எத்தனையோ ரோடு ஆக்சிடென்ட் பாருங்க, பைக் எங்கெங்கெல்லாமோ ஓட்டிட்டு போறோம், நடந்து போறவன் அல்லேலூயா இறந்து போயிடுறான். ஆனா எத்தனை இடங்கள்லாம் நம்ம போற வரோம், நம்மளை பாதுகாத்தாரு. நம்ம திறமையாது இல்லை, அவர் தூதர்களை கொடுத்து தூதர்களை அனுப்பி நம்மளை பாதுகாத்தார். நம்ம குடும்பம் இன்னைக்கு நிர்மூலமாகாம இருக்கிறதுனா அது தேவனுடைய சுத்த கிருபை தானே. அல்லேலூயா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. சொல்லுவோமா, காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. சொல்லுமா, நிர்மூலம் நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. எத்தனை பேர் சொல்றீங்க, உள்ளத்துல உண்மையா சொல்றீங்க, உங்க கிருபை இல்லைன்னா வாழ முடியாதுப்பா, உங்க கிருபை இல்லைன்னா வாழ முடியாதுப்பா. என் உயிரை நான் பிடிச்சு அடைச்சு வச்சுக்கிட்டு இருக்கல. அல்லேலூயா. எனக்குள்ள ஏதோ ஒரு திறமை என் உயிரை அடைச்சு வச்சுட்டு இருக்கல. எனக்குள்ள கர்த்தருடைய கிருபை தான் எங்களை நடத்துது, தாங்குது. இதுவரைக்கும் கர்த்தருடைய கிருபை தான் எங்களை தாங்கி இருக்கு. கர்த்தருடைய கிருபை தான் எங்களை தாங்கி இருக்கு. நீங்க தான் எங்களை தாங்குனீங்க, நீங்க தான் எங்களை தாங்குனீங்க ஆண்டவரே. நீங்க தான் எங்களை தாங்குனீங்க ஆண்டவரே. நீங்க தான் எங்களை உதவி செஞ்சீங்க ஆண்டவரே. நீங்க தான் ஒவ்வொரு நாளும் எங்களை போஷிச்சீங்க ஆண்டவரே. நீங்க தான் எங்களை ஒவ்வொரு நாளும் உடுத்துனீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நல்ல ஆடை கொடுத்து, நல்ல உணவு கொடுத்து, சமுதாயத்தில் நாங்களும் வாழ, பிறருக்கு ஆசீர்வாதமாய் நாங்க இருக்க செஞ்சது நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. எல்லா மகிமையும் உமக்கு தருகிறோம். சொல்லுங்க பாப்போம், எல்லா மகிமையும் உங்களுக்கு தருகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. அல்லேலூயா. என் கேடகம் நீரே, என் துருகம் நீரே. பாரா தூரா மானா ஹந்தராலரான் தெரே பே. என் அரணும்
என் கோட்டையும் நம்பும் கேடகம் நீரே. என் அரணும் கோட்டையும் நம்பும் கேடகம் நீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் அரணும் என் கோட்டையும் நான் நம்பும் என் கேடகமும் நீங்க தான், என் பலனும் என் சத்துவமும் நீங்க தான். அல்லேலூயா. என் பராக்கிரமம் அல்ல, நீங்க தான். நீங்க தான் என் பலன். நீங்க எனக்குள் இருக்கிறது தான் என்னுடைய பலன். அல்லேலூயா. உங்க கிருபை தான் எனக்கு பலன். ஓ ரே காந்துரா மனாலாராந்துரா பாபா பாபா. என் அரணும் என் கோட்டையும் நம்பும் அடைக்கலம் நீரே. சொல்லுவோமா? என் அரணும் என் கோட்டையும் நம்பும் அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான். நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் ஓரா துரவா சந்துரவா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. கொஞ்ச நேரம் நிறுத்தாம நான் ஸ்டாப்பா இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் மட்டும் வாயை திறந்து உங்க குரல் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கேட்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. சத்தமா சொல்லுவோம். பிரைஸ் காட். அல்லேலூயா. வாயை திறப்போம், வாயை திறப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே. சிறு கூட்டமாக நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு 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 ஸ்தோத்திரம் இயேசுவே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 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 பரிசுத்த ஆவியானவர் இடைபடுவீராக. இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். ஓ ரகபா சங்கு ரஹந்து ரபாலரா. இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், 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 இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். ஓ we lift the name of Jesus on high. இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இருள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே, வெளிச்சம் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லும்போது எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இருள் வெளியேறுகிறது, வெளிச்சம் உண்டாகிறது. இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருள், எங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய இருள், எங்க பிசினஸ்ல இருக்கக்கூடிய இருள், எங்க ஊழியங்கள்ல கிரியேச்சுகிற இருளின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது ஓ ஹல்லேலூயா விலகுகிறது, விலகுகிறது. வெளிச்சம் உண்டாகிறது, வெளிச்சம் உண்டாகிறது. ஓ ஹல்லேலூயா. இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ரகந்தரலரா மிந்தரே. ஹல்லேலூயா. இடங்களிலே ஒரு 5 நிமிடங்கள் எழுந்து நின்று கையை உயர்த்தி உற்சாகமா ஃப்ரீயா அல்லேலூயா
உள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துற ஆண்டவரே, தாழ்மை உள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை. எங்கள் மேட்டிமை, எங்க அகங்காரம் எங்களுக்கு தெரியும், நாங்க பெரியாளுன்ற எண்ணமெல்லாம் இயேசுவின் நாமத்தினால எங்களை விட்டு வெளியேறு என்று சொல்லுகிறோம், வெளியேறு என்று சொல்லுகிறோம். ராபா தாபா ராபா, பெருமையின் எண்ணம் வெளியேறட்டும். ராபா ஷகா தாபா ராபா தாபா, நான் பெரியவன் என்கின்ற ஆணவம் எனக்குள்ள வெளியேறட்டும். எனக்கு எல்லாம் தெரியுன்ற எண்ணம் என்னை விட்டு வெளியேறட்டும். ஒரு தாழ்மை இருதயம் எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. ஆராதனை வேலையிலே ஒரு தாழ்மையின் இருதயம் எனக்கு தாங்க ஆண்டவரே. தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறீரே. உங்க கிருபையை வச்சு இந்த உலகத்துல எல்லாத்தையும் செய்ய முடியும் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி நன்றி. தாழ்மை உள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மை உள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் நல்பலனுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் நல்பலனுடன். சேவை செய்ய கிருபை தாரும். உங்களுக்கு ஆண்டவரே, சேவை செய்ய கிருபை தாரும். இன்னும் தேவை சொல்லுவோமா? கரங்களை நீட்டி. இன்னும் தேவை கிருபை, வாழ்வதற்கு இன்னும் உங்க கிருபை தாங்க ஆண்டவரே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. எனக்கு இன்னும் தேவை கிருபை தான். இப்போதே எனக்கு கிருபை வேணும் ஆண்டவரே. எனக்கு இன்னும் தேவை கிருபை தான். ஊழியம் செய்வதற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இன்னும் தேவை. உங்க வார்த்தைகளை போதிப்பதற்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உங்க சமூகத்தில் நின்று துதிக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. குடும்பத்தை நடத்த கிருபை தாங்க ஆண்டவரே. என் வேலையை ஞானமா செய்ய எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. பரிசுத்தமான அவங்களுக்காக வாழ எனக்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே. எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. கிருபை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. சமூகத்தில் தாழ்த்துகிறேன். எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே.
செய்ய ஓரா துரபாலரன் இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆஹா சொல்லுங்க தைரியமா. பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்கோதையா, உள்ளம் எல்லாம் அன்பால் துள்ளுதையா. உம் குரலோ கேட்கோதையா, எல்லாம் அன்பாய் துள்ளுதையா. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். சொல்லுவோம். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமை நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மை அல்லோ பற்றி கொண்டேன். உலகத்தில் வெற்றி கொள்வேன், உம்மை அல்லோ பற்றி அல்லேலூயா. உலகத்தில் சொல்லுங்க, உம்மை தானே பற்றி கொண்டேன். உம்மை அல்லோ பற்றி கொண்டேன். உலகத்தில் வெற்றி கொள்வேன். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் எங்கள் மீது அமர்ந்திருக்கிறபடினால் நன்றி. இந்த ஆலய வளாகம் முழுவதும், இந்த அறை முழுவதும் தேவ பிரசன்னம் எங்களை சூழ்ந்திருக்கிறபடினால் நன்றி. அல்லேலூயா. தேவ பிரசன்னம் அல்லேலூயா எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை எங்களுக்கு தரப்போகிறபடினால் நன்றி. ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் நாங்கள் வெட்கப்பட்டு திரும்புறது. நம்ம இருக்கிறவங்க அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தகப்பன் எங்களுடைய தகப்பனையா, உங்கள் அப்பா பிதா என்று கூப்பிடக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவர். இந்த பாக்கியத்தை நாங்கள் வைத்தோம், அது நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறீர் என்பதற்காக நன்றி. தாழ்த்தி முது கரத்தில் கொடுக்கிறோம். வார்த்தையால் வெளிப்படுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல கவனமாக பாருங்கள். ஆண்டவருடைய நாமம் இந்த கடைசி நாட்களில் நம்ம எங்கே போனாலும் நல்லா பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமான செய்திகள், நீ ஆசீர்வாதமாக இருப்ப, இப்படி நிறைய நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். வேணும், ஆசீர்வாதம் இல்லாதபடி நம்மளால் உலகத்தில் இருக்கிறது நல்லதும் கிடையாது. ஆனாலும் வரக்கூடிய நாட்களில் இனி
ஊழியம் செய்ய முடியாத அளவிற்கு சாத்தானானவன் எழும்ப போகிறான். சத்துருடைய வல்லமைகள் கிரியை செய்ய போகுது. அப்போது அவைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கி நம்ம இந்த உபவாச ஜெபத்தில் ஆண்டவரோடு நம்ம இன்றைக்கி உறவாடி கொண்டு இருக்கிறோம். என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு நம்ம கேட்குறோம். எங்களை இன்னும் உயர்த்துங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். உயர்த்தியே தீர்வார், ஆசீர்வதித்தே தீர்வார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடினால் நிச்சயம் நம்மை ஆசீர்வதித்து தான் தீர்வார். ஆமென் சொல்கிறீங்களா? இந்த கடைசி நாட்களில் ஆசீர்வாதம் நமக்கு உண்டு, எல்லாம் உண்டு. கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆனால் இன்றைக்கி பின்மாற்றத்துக்குரிய வழியில் இருக்கக்கூடிய ஜனங்களை பார்க்கும் பொழுது, இன்றைக்கி அம்மா சொன்னாங்க இந்த சபையெல்லாம் நிரம்பணும்னு சொல்லி. இந்த சபை தொடங்கப்பட்டு 2-3 மாதம் தான் ஆகுது. என்னுடைய சபை தொடங்கப்பட்டு பல வருஷங்கள் ஆனாலுமே இப்படி தான் இருக்குது. பல பின்மாற்றங்கள். வந்த ஜனம் ஒரு வாரத்தில் ஒரு 50 பேர் வராங்கன்னா அடுத்த வாரம் அந்த 50 வராது, வேறு 50 வருது. நல்ல இது பார்க்கையில் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அது அப்படி ஒவ்வொன்றாக பின்மாறிக்கொண்டே இருக்கிறாங்க, ஜனங்களுடைய பின்மாற்றம். அப்போ இதை குறித்து பார்க்கும் பொழுது ஜனங்களுக்கு உபத்திரவத்தில் எப்படி நிற்கணும்? ஒரு வசனத்தை கூட வாசிப்போமே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 13ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்து நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். இன்றைக்கு சபைக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்துமாக்களுடைய நிலைகள் எப்படின்னா, கொஞ்ச காலம் தான் நிற்கிறாங்க. ஒரு காரியங்கள் நடக்கும் பொழுது அவங்களால நிற்க முடிய மாட்டேங்குது, பின்மாறி போயிடுறாங்க. அவங்க ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுறாங்க. பலவிதமான சூழ்நிலைகளுக்குள் சிக்கப்பட்டு போய்விடுகிறார்கள். ஆகையால் நம்ம இந்த காரியங்களை புரிந்து கொண்டு இன்றைக்கு நம்ம ஜபங்களில், இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்களில், இன்னும் செபிக்கக்கூடிய நேரங்களில் அதிகமாக செபிக்கக்கூடிய ஒரு ஜபம் பின்மாற்றத்துக்குரிய ஜனங்களுக்காக செபிக்கணும். ஆண்டவருக்கு கூட இஸ்ரவேல் ஜனத்தை போய் முதலாவது பாருவார். பின்னிட்டு போன இஸ்ரவேல் ஜனத்தாருடைய வீட்டுக்கு நீ போன்னு சொல்லி சீஷர்களுக்கு சொல்வதற்கு காரணம், இன்றைக்கு பின்னிட்டு போன ஆத்துமாக்கள் அதிகமாய் காணப்படுகிறாங்க. நம்ம கொஞ்சம் பாரப்பட்டு, ஆண்டவர் இவர்களை மறுபடி கொண்டு வருவதற்கு நான் என்ன செய்யணும், இவர்களை மறுபடி சேர்ப்பதற்கு நான் என்ன செய்யணும்? இதற்கு ஒரே ஒரு வழி இந்த உலகத்தில் உண்டானால், இயேசு அன்பாய் இருந்தது போல நாமும் அன்பாய் இருந்தால் மாத்திரமே ஜெயத்தை எடுக்க முடியும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நமக்கு எதிராக தான் பேசுவான். நம்மளை எவ்வளவுக்கு மோசமாக பேசணுமோ, தூசிக்கணுமோ, தூசிச்சுக்கிட்டே தான் இருப்பான் அந்த உலகம். ஆனால் அவனிடத்தில் நம்முடைய அன்பை காட்ட வேண்டியதாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா. யோவான் எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் என் பிதாவில் அன்பு கூறுகிறது போல, அந்த வசனத்தை வாசிப்புமே யாராவது ஒருவர். யோவான் எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம், பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது, ஆமேன், நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அல்லேலூயா. இது ரொம்ப இன்றைக்கு சபைக்கு தேவையான ஒரு சத்தியமாக இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல கோபங்கள், மக்கள் பண்ணுறதை பார்த்தா, சபையார் பண்ணக்கூடிய காரியங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப நமக்கு கோபங்கள் தான் வருது. ஆனாலும் கோபத்தில் சபை கட்டப்படுவது இல்லை. ஆனால் சபை கட்டப்பட வேண்டுமானால் உபத்திரவத்தில் கட்டப்பட வேண்டும். உபத்திரவம் என்பது நம்முடைய அன்பை அந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாக காட்ட வேண்டியதாக இருக்கிறது. நமக்கு அப்படிப்பட்ட அந்த சபையை கர்த்தர், அன்புள்ள அந்த சபையை கர்த்தர் கட்ட போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ நம்ம தெரிய வேண்டிய காரியம், உபத்திரவத்தில் எப்படி ஊழியம் செய்ய முடியும், உபத்திரவத்தில் ஆத்துமாக்களை எப்படி பெருக்க முடியும், உபத்திரவத்தில் நாம் எப்படி வாழ முடியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்மளை எக்கி பண்ண வேண்டும். ஏனென்றால் இதில் நம்ம அசால்ட்டாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம பின்னிட்டு போயிடுவோம். ஏன்னா ஆண்டவரை நான் அடி வாங்கலாம் தகுதி இல்லைன்னு நினச்சிவோம். நம்ம பின்னிட்டு போய் ஏதோ ஒரு 100 ரூபா வேலை கிடைச்சா போதுன்ற லெவலுக்கு நம்ம எங்கேயோ போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம். ஆகையால் இப்படிப்பட்ட காலத்திற்கு, இந்த கடைசி நாட்களில் ஊழியர்களாகிய நாம் கொஞ்சம் கூட பலப்பட வேண்டியதாக இருக்கிறது, ஆவியில் பலப்பட வேண்டியதாக இருக்கிறது. உன் இளமையை குறித்து வார்த்தையிலும் நடத்தையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் ஆமென் மாதிரியாயிரு, எக்ஸாம்பிளாயிரு. கர்த்தர் இந்த வேதத்தில் பார்த்தோம்னா 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, இந்த 3 புத்தகத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசி காலங்களில் எழுதப்பட்ட ஒரு வேதமாக இருக்கிறது. அது இது வித்தியாசமாக சொல்லக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பாஸ்டர்ஸ் லெட்டர், பாஸ்டர்ஸ்களுக்காக எழுதப்பட்ட ஒரு கடிதம். இந்த நாளில் சபைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை, ஒருவனும் உன்னை என்ன செய்திடக்கூடாது, உன் இளமையை குறித்து அசட்டை பண்ணாத படிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு.
ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம இதை செயல்படும் பொழுது, நான் பாஸ்ட் சொல்லும் பொழுது, அடுத்து நான் இந்த சபையில் நான் வேறு சபைகளுக்கு நான் போனால் இந்த சபையை நடத்துறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறான்னு சொன்னதும் நான் உங்களை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இந்த இடத்துல கர்த்தர் ஒரு ஊழியர்களாக நம்ம கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கொடுத்துருக்கிறாருன்னு அது பெரிய காரியம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போது இந்த நாட்களில் நாம் மாதிரியாக மாறும் பொழுது மட்டுமே ஜனங்கள் நம்மோடு இருப்பார்கள். ஏன்னா கடைசி நாட்கள் அவங்க எல்லாம் பின்னிட்டு போயிடுவாங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம கணக்கு கொடுக்கணும். உன்னை எவ்வளோ பெரிய அபிஷேகத்தை உனக்கு கொடுத்து, எவ்வளோ பெரிய அழைப்பு உனக்கு கொடுத்து, இந்த ஊழியத்தை கொடுத்தேன், எதற்காக உனக்கு கொடுத்தேன்னு கேட்கும் பொழுது ஒரு ஆத்மா இல்லாண்டவர் எல்லாம் பின்னிட்டு போயிட்டாங்க. ஏன் பின்னிட்டு போனாங்க? நீ ஒரு எக்ஸாம்பிளாக மாறல, நீ ஒரு மாதிரியாக என்ன செய்யப்படவில்லை, சபையில் நீ காணப்படலை. ஒன்று மாதிரியை குறித்து சொல்லுகிறார். அடுத்த வசனம் 13 வாசிக்கும் பொழுது, நான் வரும் அளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. இரண்டாவது காரியம் ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லுகிறார். ராமேன் சொல்லுங்க. முதல் வார்த்தை சொல்லக்கூடியது மாதிரியாயிரு, இரண்டாவது ஜாக்கிரதையாயிரு. அப்போ நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அநேகர் நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. என்ன செய்யறான் இவன், எப்படி வாசிக்கிறான், இவன் எப்படி புத்தி சொல்கிறான், எப்படி இவன் உபதேசிக்கிறான்னு சொல்லி அநேகர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. பார்க்கிறவர்களுக்கு முன்பாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. மூன்றாவது காரியம், அசதியாயிராதே. அல்லேலூயா. எதுக்கு? நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த வரம் அவ்வளவு மெயினான ஒரு வரம். கர்த்தர் அவர் எத்தனையோ பேருக்கு கொடுத்துருக்கலாம், நமக்கு கொடுத்துருக்கிறார்கள். அது பெரிய கிருபை. அல்லேலூயா. எத்தனையோ ஞானிகளும் பட்டதாரிகளும் எத்தனையோ ஐஸ்வர்யவான்களும் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒன்றுமில்லாத நமக்கு வரங்களை கொடுத்து பிசாசுகளை துரத்துவதிலும், வேதத்தை அறிகிற அறிவிலும், வேதத்தை பேசக்கூடிய ஞானத்திலும் அறிவிலும், இன்னும் அதிக விதமான எத்தனையோ கிருபைகளை நமக்கு தேவன் கொடுத்து இப்படிப்பட்ட வரங்களில் நம்ம வைத்திருக்கிறபடினால் கர்த்தருக்கு நன்றி. அதை குறித்து நாம் வேதம் சொல்லுகிறபடி அசதியாக இருந்து விடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னும் தீமோத்தேயுல வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்வார், இதை இன்னும் அனல் மூட்டி எழுப்பு, உனக்குள் இருக்கிற வரத்தை நீ என்ன செய்ய, இன்னும் அனல் மூட்டி எழுப்பு. நாம் ஒவ்வொரு நாளும் அதை சிந்திக்க வேண்டும். இந்த ஊழியங்களை செய்வதற்கு வரங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. வரங்களை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம எந்த ஊழியமும் செய்ய முடியாது. வரங்கள் நமக்கு மிகவும் அத்தியாவசியமாக இருக்குது. அதை குறித்து நாம் அசதியாக இராதபடி 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ தேறுகிறதற்கு யாவருக்கும் விளங்கும்படிக்கு இவைகளை சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. நான்காவதாக நிலைத்திரு. ஒரு ஆசோலேஷன் இல்லாதபடி அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, இது நல்லா இருக்கா, அது இந்த ஊழியத்தை செய்யலாமா, அந்த ஊழியத்தை செய்யலாமா, இதை விட்டுட்டு இன்னொரு வேலையை செய்வோமா என்று சொல்லி நாம் அங்கங்கு அலைந்து விடாதபடி நாம் நிலைத்திருக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் நிலைத்திருக்கும் பொழுது இன்றைக்கு ஒன்றுமில்லாது போல காணப்படும், ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாளை நம்மால் கூட எனக்கா என்று சொல்லி நாம் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கர்த்தர் கிரியை செய்யக்கூடியவராயிருக்கிறார். அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு 10 ஆத்துமாக்குள்ள எப்படி இருக்கிறான், ஒரு 20 ஆத்துமாக்குள்ள எப்படி இருக்கிறான். ஒன் பை ஊழியங்களை கர்த்தர் உயர்த்தும் பொழுது நமக்குள்ளே நிலைகளை அவர் பார்த்து கொண்டிருக்கார். இவன் நிலைத்திருக்கிறான் என்பதை அவர் புரிந்து கொள்ளக்கூடியவராயிருக்கிறார். கடைசியாக பார்க்கும் பொழுது, உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும். ஏனென்றால் நாம் செய்வதைத்தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்கிறது. நம்ம செய்கிறது ஒன்று, பேசுகிறது ஒன்றா இருந்துச்சுன்னா அந்த உபதேசம் நிச்சயமாக ஒத்துழைக்கப்படாது. அதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. நான் பேசுவது சரிதானா, இந்த காரியத்தை பேசுவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா, அல்லேலூயா, இந்த காரியத்தை சொல்லுவதற்கு எனக்கு தகுதி உண்டா, அவைகளை நாம் பார்த்து அதை சிந்திக்கும் பொழுது மாத்திரமே அந்த எச்சரிக்கை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். இந்த எச்சரிக்கையாக இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், இவைகளில் நிலை கொண்டிரு, இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்கிறவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். இந்த கடைசி நாட்களில் ரட்சிப்பு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்கள் பின்மாறி போவதற்காக கர்த்தர் நம்ம இந்த ஊழியத்தை கொடுக்கவில்லை. உபத்திரவத்தின் நாட்களில் கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். தேங்க்யூ பாஸ்டர் ஃபார் கம்மிங். கர்த்தர் நமக்கு அனுப்பி தந்த தூது இதுதான். பாருங்கள், இந்த உபவாச ஜெபம் ஆரம்பிப்பதற்கு இன்றைக்கி செய்தி உங்களுக்கு கிடையாது, இன்றைக்கி செய்தி எனக்கு. ஆக்சுவலி புரிஞ்சா, உங்களுக்கு புரிஞ்சா? ஸோ இது ஆண்டவர் எனக்கு சொல்ல விரும்பின வார்த்தைகளை சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, நான் தான் நீங்கள். பிரைஸ் காட். நீங்கள் வேறு இல்லை, நான் தான் நீங்கள். அல்லேலூயா. இனி வரப்போகிற ஆத்துமாக்களுக்கு நாம் எப்படி இருக்க போகிறோம் என்பதை கர்த்தர் தீர்க்க தரிசனமாக இன்றைக்கி நமக்கு பேசியிருக்கிறாரு.
உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் எக்யூப் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இன்றைக்கி அதுதான் ஆண்டவர் வார்த்தையில். சாதாரணமான ஆளுகன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. இந்த சபையிலே உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியம் ரொம்ப பெருசு. எல்லாத்துலேயும் ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் உங்களை இன்று முதல் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார். வார்த்தையும் உறுதியாக வந்திருக்கு. எப்படி நம்ம நடக்கணும், எப்படி ஆத்துமா வரப்போகுது, எல்லாவற்றையும் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசிட்டாரு. நல்ல வேளை, கர்த்தர் நல்லவர். நீங்கள் வந்து ரொம்ப நன்றி. கர்த்தர் எங்களை நேசிக்கிறார் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். பிரைஸ் காட். நாம் ஜெபிப்போம். ஜெபித்து ஆராதனை முடிப்போம். எழுந்து நிற்போம்.